இன்றிரவு தெய்வம் நம்மோடு நடமாடப் போகிறது. நமது நிலத்துக்கான தீர்ப்பை அவர் வழங்குவார். இதுக்கு மேல நீங்க போக முடியாது. நான் ஒரு வன அதிகாரி. என் கடமைக்கு தடையாக இருக்காதே. இது வெறும் நிலம் அல்ல, இது எங்கள் கோயில். எங்கள் முன்னோர்களின் ஆவிகள் இந்த மரங்களில் வாழ்கின்றன. இந்த இடம் ஆய்வுக்கு குறிக்கப்பட்டுள்ளது. சட்டம் உங்கள் கோயிலை இங்கே அங்கீகரிக்கவில்லை. தயவு செய்து குழந்தாய், எங்கள் வீட்டை பறிக்காது. இந்த காடுதான் எங்களிடம் உள்ள ஒரே சொத்து. திரு பூபதி, நான் ஆவணங்களை பார்க்க வேண்டும். நான் இவற்றை சரிபார்க்க வேண்டும். இவை அதிகாரப்பூர்வ சொத்து பத்திரங்கள். எல்லாம் முற்றிலும் சட்டப்பூர்வமானது. பார்த்தீர்களா? அவர்கள் எளிமையான மூட நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்கள் கடவுளை பயன்படுத்தி என் நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கிறார்கள். நான் இவற்றை சரிபார்க்க வேண்டும். நிச்சயமாக. உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால் சட்டத்தை எதிர்த்து போராட முடியுமா என்று தெரியவில்லை, பெரியவரே. நம்பிக்கை என்பது அதைவிட பழமையான ஒரு சட்டம். ஒருமுறை ஒரு பெரிய புயல் உன் தாத்தாவை இங்கே சிக்க வைத்தது. இந்த தோப்பின் ஆவிதான் அவரை காப்பாற்றியது. இந்த கோலம் தெய்வத்திற்கு நாம் கொடுத்த வாக்குறுதி. நான் அவர்களை கைவிட மாட்டேன். நான் எங்கள் காட்டை காப்பேன். திருடப்பட்ட நிலத்தில் நிற்கிறாய் பூபதி. துரோகத்தால் கைப்பற்றப்பட்ட நிலம். உன் பத்திரங்கள் பொய்கள், துரோகத்தில் உரியவை. என் மக்களின் கண்ணீருக்கு பதில் சொல். அது உண்மைதான். நான் தான் அவற்றை போலியாக தயாரித்தேன். என்னை மன்னியுங்கள். தோப்பின் காவலனே, இங்கே வா.